எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, கப்புல் ஃப்ரெண்ட்லி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை யாரா எடுத்திருக்காங்கன்னா, அஜய் சந்திரசேகர். அவர் தான் வந்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஒரு தெலுங்கு டைரக்டர் வந்து படத்தை எப்படி நவுத்திட்டு போலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஃபிலிம் வந்து அந்த கான்செப்ட்ல தான் இருக்கு. ஒரு தெலுங்கு டைரக்ஷன்ல எப்படி இருக்குன்றது. சரி, படத்துல கான்செப்ட் பார்க்கலாம். படத்துல கான்செப்ட் என்னடான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு உருப்படியே இல்லாத ஒரு ஆளுன்னு சொல்லி அவங்க வீட்டுல திட்டிட்டு இருக்கிறாங்க. ஹீரோயினும் அதே மாதிரி தான் நீயும் உருப்பட மாட்டேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருமே வந்து ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் வேணான்ற மாதிரி நவுத்து போறாங்க. அப்போ வந்து என் ரூம்ல வந்து தங்கிக்கிறீங்களான்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டா கேக்குறாங்க. அவங்களும் அக்செப்ட் பண்ணி வந்துடுறாங்க. ஒரு 2 நாள் போகும்போது அவங்க 3வது நாள் புரிஞ்சுக்கிறாங்க. ஓ, இதுதான் லிவிங் டுகெதரா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அப்படியே லவ்வர்ஸாவும் மாறுறாங்க. அப்புறம் வந்து தனிமையில் எப்படி எப்படி இருக்கணுமோ, காதல் பண்ணா எப்படின்றத வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சிருக்காங்க. பார்க்கும்போது நல்லா சூப்பராகவே இருக்குன்னே சொல்லணும். அப்புறமா வந்து எனக்கு ஒரே ஒரு நாளாச்சும் நீ ஹோப் கொடுத்துருக்கியா அப்படின்னு ஒரு நாள் கேட்கறாங்க. லாஸ்டா வச்சாரு பாருங்க வேட்டு. சரி வந்துரு, நம்ம 2 பேரும் போய் தனிமையில போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லாத வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த 2 குடும்பத்துக்குமே சண்டை வேற ஒரு பக்கம் பெருசாகி போயிடுது. அப்புறம் வந்து இப்ப நம்புறியா, நான் உன்னை வந்து ஹோப் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்புறம் வந்து ரொம்ப வந்து கண்ணீர் விட்டுட்டாங்கன்னே சொல்லும். ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரிங்க. ஹீரோவும் ஒரு தண்டச்சோறு, ஹீரோயினையும் ஒரு தண்டச்சோறு வந்து வீட்டுல நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையே வந்து 2 பேரும் வந்து ஒரு இலக்கண மனசுன்னு தான் சொல்லணும். சூப்பரான ஒரு கான்செப்ட். படம் வந்து ஹிட்னே சொல்லணும். எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்குது. லவ் வேணும்ன்றவங்க வந்து தயவு செய்து இந்த படத்தை போய் பாருங்க. மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.